அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான வட்டலப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் 3 முட்டை, 1 கப் தேங்காய் பால் நல்லா கட்டியான தேங்காய் பாலை எடுத்துக்கோங்க. 1 கப்னா 250 ml வர அளவுக்கு. 1/2 கப் அளவுக்கு நான் கருப்பட்டி எடுத்துருக்கிறேன். கருப்பட்டி இல்லைன்னா வெல்லத்தில் கூட செய்யலாம். கார்னிஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நட்ஸ் எடுத்துருக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் கண்டென்ஸ்டு மில்க் எடுத்துருக்கிறேன். கண்டென்ஸ்டு மில்க் இல்லைன்னா பரவாயில்ல, அதுக்கு பதிலாக வெல்லத்தையோ கருப்பட்டியோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் எடுத்துருக்கிறேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க. அதிக தண்ணி தேவையில்லை. இந்த கருப்பட்டி நல்லா கரையணும், அதுக்காக தான் நாங்கள் தண்ணி சேர்க்குறோம். அதனால் நிறைய தண்ணி தேவையில்லை. தண்ணியை ஊற்றிட்டு அதில் கருப்பட்டியும் போட்டுட்டு கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா காய்ச்சிக்கோங்க. கருப்பட்டி நல்லா பாகு மாதிரி ஒரு திக்கான பதத்துக்கு வரணும். இப்படி வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. ரொம்ப நேரம் ஆற விட தேவையில்லை. அப்படி ஆற விட்டால் கட்டி ஆயிரும் மறுபடியும். அடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் வச்சுருக்கிற 3 முட்டையை சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். எலக்ட்ரிக் பீட்டர் இல்லைன்னா நீங்கள் ஹேண்ட் மிக்சர் வச்சுருந்தீங்கன்னா அதை வச்சு கூட நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் பால் அதில் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஏலக்காய் பவுடர், கண்டென்ஸ்டு மில்க் 2யும் சேர்த்துட்டு பீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த கருப்பட்டி பாகவையும் அதோடு சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். அந்த கருப்பட்டி பாகு ஊற்றும் போது எல்லாத்தையுமே நீங்கள் சேர்த்துடாதீங்க, கொஞ்சம் மிச்சம் வச்சுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வட்டலப்பம் செய்ய போகிற பாத்திரத்தை க்ரீஸ் பண்ணுறதுக்காக நான் பட்டரை உருக்கி எடுத்துருக்கிறேன். வட்டலப்பம் செய்ய போகிற பாத்திரத்தை நல்லா க்ரீஸ் பண்ணிக்கோங்க. சைடில் மட்டும் நல்லா க்ரீஸ் பண்ணிக்கோங்க. மீத வச்சுருந்த கருப்பட்டி பாகு மறுபடியும் கட்டி ஆயிடுச்சு. அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் அடுப்பில் வச்சு எடுத்துக்கோங்க. அதை வட்டலப்பம் செய்கிற பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் ஆற விடுங்க. அதுக்கப்புறம் ஒரு வடிதட்டு வச்சு வடிகட்டி அந்த கலவையை அதில் ஊற்றிடலாம். ஒரு அலுமினியம் ஃபாயில் வச்சு அதை நல்லா கவர் பண்ணிக்கோங்க. இப்படி கவர் பண்ணால் தான் தண்ணி உள்ளே போகாது. அதனால் நல்லா கவர் பண்ணிக்கோங்க. பேப்பர் நல்லா டைட்டாக நிற்கிறதுக்காக ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்து அதுக்கு மேலே போட்டுக்கலாம். அடுத்து இதை அவிய விடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து கொதிக்க விடுங்க. தண்ணி கொதித்ததுக்கப்புறம் ஸ்டீம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற பிளேட் எடுத்துக்கோங்க. அதில் தான் சின்ன சின்னதாக ஓட்டை இருக்கும். அப்போ தான் அந்த ஆவி மேலே வந்து அது அவியும். அதுக்கப்புறம் அந்த வட்டலப்ப பாத்திரத்தையும் அதுக்கு மேலே வச்சுட்டு மூடி வச்சுக்கோங்க. 40 நிமிஷத்துக்கு மீடியம் ஹீட்லேயே அதை நல்லா அவிய விடுங்க. 40 நிமிஷத்துக்கு அப்புறம் அதை வெளியே எடுத்துகிட்டு ரூம் டெம்பரேச்சருக்கு கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜிலேயோ இல்லாட்டி வெளியிலேயோ ஒரு 2லேருந்து 3 மணி நேரத்துக்கு நீங்கள் மினிமம் 2 to 3 மணி நேரத்துக்கு அதை வந்து குளிர விடுங்க. ஒரு பிளேட் எடுத்து அதை அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். சூப்பராக வட்டலப்பம் வந்திருக்கு. அடுத்து உங்களுக்கு
பிடிச்ச நட்ஸை வச்சு நீங்கள் அதுக்கு மேலால் நல்லா அழகாக கார்னிஷ் பண்ணிக்கோங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய நிறை குறை எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.